ஏன் இப்படி பிரச்சனை பண்ற? நான் பிரச்சனை பண்றேனா? நான் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சிருந்தா உனக்கு அனுப்பின போட்டோஸ நாட்டம நாச்சிமுத்துக்கு ஸ்ட்ரைட்டா அனுப்பியிருப்பேன். Anushka countdown starts. ஏய், உனக்கு பயமா இருந்தா என்ன கட்டி பிடிச்சுக்க. சாப்பிடும்போது கூட இதே நினைப்பு. ஒழுங்கா சாப்பிடுங்க. விட மாட்டேன்டி. உன் பழைய லவ் பத்தி வெற்றிக்கிட்டு சொல்லுவேன். என்ன மழை எப்படி பெய்யுதுன்னு பாத்தியா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? சட்னி போதுமா? போதும் போதும் போதும். என்ன சொல்லு. அது வெற்றி. வெற்றி, சென்னையில நான் ஒருத்தர் லவ் பண்ணேன்னு சொன்னேன். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல வெற்றி, இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. அந்த நாளை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. யாருமே நம்மளை பிரிச்சிடக்கூடாது. நான் கும்பிடுற ஆண்டவனே நினைச்சா கூட உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. எனக்கு இது போதும். ஏதோ சொல்லுன்னு சொன்னியே, என்ன விஷயம்? நான் சென்னையில லவ் பண்ணது வேற யாரும் இல்லை. உங்க தம்பி சக்தியதான். என்னது? சக்தியை லவ் பண்ணியா? வெற்றி வெற்றி சத்தம் போடாதீங்க வெற்றி. நீ என் தம்பி சக்தியை தான் லவ் பண்ணியா?
வெற்றி ப்ளீஸ் உன்ன- வெற்றி நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க நீங்க கேட்டதா விஷயம் சென்னையில நீ லவ் என்ன பண்ணது ஏன் தம்பி தானா சொல்றது கேளுங்க வெற்றி என்ன ஏய், நடந்ததுன்னு உனக்கு கேளுங்க எனக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது வெற்றி போடி. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ் வெற்றி நான் சொல்றது போடி. வெற்றி நான் சொல்றது கொஞ்சம் கேளு உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது அத்தை அத்தை என்ன புரிஞ்சுக்கோங்க ஏய் நான் சொல்ல வர்றது நீங்களும் அது கொஞ்சம் இத்தனை காலமா கேளுங்க என்கிட்ட வேஷம் போட்டிருக்க உன்னை நடிக்கணும்னு கூட்டிட்டு வந்து அவங்கிட்டயே நடிச்சுக்கிட்டு இருக்கியா இல்ல அத்தை, இல்ல நான் சொல்றது உன்னை கொஞ்சம் எவ்வளவு கேளுங்க நம்பின என் பொண்ணு தங்கமா உன்னை நினைச்சேனடி என்கிட்ட கூட இந்த உண்மையை மறைக்க எப்படி உனக்கு மனசு வந்துச்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க இதுக்கு மேல என்னடி உங்ககிட்ட கேக்குறது நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டியேடி அம்மா என்னமாச்சு இவன் நம்ம சக்தியை லவ் பண்ணிட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கான் இவன் நம்மளை ஏமாத்திருக்கா நீ எல்லாம் ஒரு பொண்ணா உனக்கு அசிங்கமா இல்ல ஏய் மாமா எனக்கு தெரியும் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வீட்ல நீ நல்ல வேஷம் போடும்போதே தெரியும் திருட்டுத்தனம் பண்ணி சொத்துல அமுக்க போறியா ஏய் ஏய் நிறுத்துடா இவள அடிச்சு கைய கால முறிக்கிறது முக்கியம் இல்லடா தலையில கள்ள தூக்கி போட்டே கொல்லணும் அதுக்கு முந்தைய அந்த ராஸ்கல் அவன்தான் அவனை இந்த வீட்டுல மறுபடியும் சேர்த்ததே தப்புடா மறுபடியும் நான் சேர்த்த பாரு அது ஏன் தப்பு அவனை கண்டதோட வெட்டிடு வாடவா ராஸ்கல் நீ பிறந்த நாள்ல இருந்து இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை தான்டா அம்மா என்ன நீ சொல்றது கேளுங்க அம்மா சொல்றது கொஞ்சம் என்ன கேளுங்க ஆச்சுன்னு சொல்லுப்பா அப்பா நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க அப்பா சொல்றது உங்ககிட்ட போய் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க அடிக்காதீங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாமா 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 அடிக்காதீங்க மாமா என்னண்ணே? மாமா சொல்றது கேளுங்க என்னண்ணே? மாமா சக்தி ஐயோ சக்தி அண்ணே என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அடிக்காதீங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாமா மாமா அடிக்காதீங்க மாமா மாமா சொல்றது கேளுங்க மாமா போடுறா அவனை அடிக்காதீங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க என்ன தப்பு செஞ்சமா அப்பா நல்லா ஓடுங்க என்னமா ஓய் ஏன் தெரியுமா என்ன நடந்துச்சு சக்தி லக்ஷ்மி
என்னாச்சு லக்ஷ்மி? சக்தின்னு கூப்பிட்ட சக்தி நினைச்சு ஏதாவது கனவு கண்டியா? அனுஷ்காவுக்காக உன்னையும் சக்தியும் திட்டின. இது வரைக்கும் நான் உன்கிட்ட கோவப்பட்டதே இல்லை. திடீர்னு கோவப்பட்டதால அந்த நினைப்பிலேயே இருந்திருப்ப. அதனாலதான் ஏதாவது கெட்ட கனவா வந்திருக்கும். எப்ப நீயும் சக்தியும் தப்பா உணர்ந்து வருத்தப்பட்டீங்களோ அப்பவே உங்க மேல எனக்கு கோவம் போயிடுச்சு. சரி, அத நினைச்செல்லாம் கவலைப்படாத. நம்ம கல்யாணம் முடிஞ்ச கையோட அனுஷ்காவை பத்தின உண்மைய அப்பா கிட்ட சொல்லி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். இப்ப படுத்துவோங்க. சரணம் ஸ்கந்தா சரணம் சரவண பவ குஹா சரணம் சரணம் குரு குஹா சரணம் குருபரா சரணம் சரணம் அடைந்திட்டேன் கந்தா சரணம். தன்னைத்தான் அறிந்து நான் தன்மயமாகிடவே ஸ்கந்தகிரி குருநாத தந்திடுவீர் ஞானமுமே. தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாய் ஆண்டவனே வந்திடுவீர். அன்புருவாய் வந்தென்னை ஆட்கொண்ட குருபரனே அறம் பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா சண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரு. காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா. போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி. அருமுகா போற்றி அருள் பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய். சுவாமி மலை தனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை. அகக்கண் திறக்க அருள்வாய் உபதேசம் திக்கெல்லாம் வென்று திருச்செந்தூர் அமர்ந்தோனே. ஆறுமுக சுவாமி உன்னை அருள் ஜோதியாய் காண அகத்துள்ளே குமராணி அன்புமயமாய் வருவாய். அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமாராணி வித்தையும் தந்தருள்வாய். வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரை காத்த திருச்செந்தில் ஆண்டவனே. திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய். திருமலை முருகானி திடஞானம் அருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய். அடிமுடியறியவனா அண்ணா மலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா. திருப்பரங்குரி குகனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணி வேல் முருகா தீரனாய் ஆகிடுவாய். எட்டுக்குடி குமரா ஏவல் பிள்ளை சூனியத்தை ஏன் அழுவுற? நாங்க உன் பக்கத்துல இருக்கோம். என்னம்மா? ஏய் ஏன் அழுவுற? ஏய் என்னாச்சுன்னு கேக்குறல்ல, அழக்கூடாது. அம்மா, லக்ஷ்மி ராத்திரி கெட்ட கனவு கண்டு பயந்துட்டா. ச்சே அசடு, கெட்ட கனவுக்கெல்லாம் இப்படி அழுவாங்களா? ஐயோ, இத பார், தினமும் நம்ம பூஜிக்கிற முருகன் நம்மள கைவிட மாட்டாரு. இதுக்கும் பயப்படக்கூடாது. என்ன இங்க பாரு, கடவுள் நம்மள கைவிடவே மாட்டாரு. அழக்கூடாது. சரி, நான் அழல.
கருமம் இன்னையோட ஒழியட்டும். இந்தாங்க, உள்ள வாங்க. கூட்டிட்டு வாடா. சாமி கும்பிட்டீங்களா? நல்லா கும்பிட்டேன். வக்கீல் சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்குமா நன்றி? சார் இவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு வருவாருன்னு நான் நினைச்சே பார்க்கல. ஜட்ஜி கதிர்வேலு ரொம்ப நேர்மையானவருமா. நீதி வழங்குறதுல அவர் பாகுபாடே பார்க்க மாட்டாரு. அப்படிப்பட்டவரே சாருக்கு ஜாமீன் கொடுத்திருக்காருன்னா அதுக்கு காரணம் இந்து தான். நீங்க ரொம்ப கிரேட் தான். இல்ல மேடம், மேடம் வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கும் உங்க அறிவு வந்திருக்குன்னு சொல்ல வந்தேன். அதான். சாரி மேடம், ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வரேன். ரொம்ப நாள் கழிச்சு அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவருக்கு ஸ்பெஷலா நானே என் கையால சமைச்சு வச்சிருக்கேன். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வா. காரமா இருக்கா? தண்ணி குடிங்கண்ணா. வேண்டாமா, இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன். ஜெயில இருந்து என்ன கூட்டிட்டு வந்தேன். என் வாழ்நாள் முழுக்க உன்னை மறக்க மாட்டேமா. சரி, சாப்பிடுங்கண்ணா. அப்பா இங்க ஹோட்டல்ல தங்கியிருக்காரு. அவர்கிட்ட சக்தியை வந்து பேச சொல்லு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். சக்தியோட நான் என் லைஃபை ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்ல உன் லைஃபை நீ ரீஸ்டார்ட் பண்றியா? நீயே முடிவு பண்ணி. நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? அப்புறம் அப்போவே கேட்கணும்னு நினச்சேன். நேற்று ஏன் ராவு கால பூஜைன்னு போய் சொல்லிட்டு போனீங்க? கந்தசஷ்டி கவசம் படிக்கும்போது கூட அழுதுகிட்டே படிச்சீங்க. என்னாச்சு உங்களுக்கு? நேத்து அனுஷ்காவை பார்த்தேன். அனி, அவளெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. சீரியஸா சொல்றேன் சக்தி, அவ டோட்டலா மாறிட்டா. முன்ன பார்த்த அனுஷ்காவுக்கும் நேத்து பார்த்து பேசின அனுஷ்காவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, புரிஞ்சுக்கோ. அவ கண்ணுல ஒரு வெறி தெரிஞ்சது. இது பாரு, அவ உன்னை லவ் பண்ணா, ஆனா இப்போ உன்னை அடைஞ்சு தீர்வுங்கிற வெறியில இருக்கா. அனி, அவ கேரக்டரே அப்படிதான். அவளை பத்தி யோசிக்காதீங்க. இல்ல சக்தி, நீ தப்பு கணக்கு போடாத. நீ மட்டும் அவ கூட பேசினதை பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோயேன், இப்படி எல்லாம் பேச மாட்டேன். உன்னை அடையறதுக்கு அவ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவா. சக்தி, ஒரு பொண்ணுக்கு இருக்கக்கூடாத ஆணவம், அகம்பாவம், அந்த வெறி, இது எல்லாமே சேர்ந்த மொத்த உருவமா இருக்கா. அவ
பேசுறத பார்த்தா தனக்கு கிடைக்காத சந்தோஷம் அவ வேற யாருக்கும் கிடைக்க விட மாட்டா. அதுவும் இல்லாம என் கல்யாணத்தை கூட தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறா. அனி, உங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவ யாரு? அவகிட்ட பேசுறதை விட அவங்க அப்பாவை பார்த்து நான் பேசுறேன். இல்ல சக்தி, அவ அப்பா இல்ல. யார் நினைச்சாலும் அவளை மாத்த முடியாது. அவ மனசு முழுக்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் இருக்கு. உங்க பயம் எனக்கு புரியுது அண்ணி. ஆனா அதை பத்தி பேசுறதுக்கான நேரம் இது இல்ல. பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல, அது எனக்கும் பிரச்சனை தான். இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன். நீங்க இதுக்காக வருத்தப்படாதீங்க. வாங்க.